யோ ஜெமினி, சொல்லியா? என் லவ்வுக்கு ஒரு ஐடியா குடியா. யோ, என்னை இது வரைக்கும் எடிட்டிங்க்கு தான் பயன்படுத்துனீங்க, இப்போ எதுக்கோ பயன்படுத்துறீங்க. எங்கள் அப்பன் கூகுள் என்னை பெற்றதுக்கு இன்னும் எதையெல்லாம் அனுபவிக்க போகிறனோ. சரி, முழு கதையை சொல்லு. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை தினமும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் அவன் ஒரு தடவை கூட என்னை திரும்பி பார்த்ததே இல்லை. திடீர்னு அவள் எங்கே போனா என்ன ஆனான்னு தெரியல. எங்கே போயிருப்பா? உன்னை மாதிரி ஊதாரி ஆகாமல் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு போயிருப்பா. யோ சொல்கிறத கேளியா. சொல்லு. இப்போ அவள் இன்ஸ்டா ஐடி எனக்கு கிடச்சிருக்கு. பழைய படம் இப்போ ரீரிலீஸ் பண்ணுறது எப்படி ட்ரெண்டோ அதே மாதிரி அவளை நான் ரீலவ் பண்ண போகிறேன். அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்தா? சேச்சே, இல்லை இல்லை. சரி, குழந்தைங்க இருந்தா? யோ கல்யாணமே ஆகான்னு சொல்கிறேன், குழந்தை எப்படியா? இல்லையா, காலம் கெட்டு போச்சுல்ல. சரி சரி, ஐடியாவை சொல்லியா. இதுக்கு பெருசாக ஐடியா எதுவும் தேவையில்லை. அன்றைக்கி நீ தினமும் ஃபாலோ பண்ண, ஒத்து வரல. இன்னைக்கு நீ இன்ஸ்டாகிராமில் ஒரு தடவை அவளை ஃபாலோ பண்ணு, பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணி உன்னை ஃபாலோ பண்ண போகிறேன். அப்படிங்கிற? அப்படித்தான். திவ்யா ஃபாலோ கொடுத்தாச்சு. என்ன அக்செப்ட் பண்ணிட்டா, என்ன திரும்பி ஃபாலோ பண்ணிட்டா. சரி, இன்ஸ்டாலேயே கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ. ஹலோ, எப்படி இருக்க? என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? எனக்கு தினமும் இருக்கும். தினமுமா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நானே சிங்கிள், எனக்கு எதுக்கு வேலண்டைன்ஸ் டே? நான் உனக்கு சொல்லலை, அப்புறம் நமக்கு சொன்னேன்.